கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு தனியார் பேக்கரி உலக புகழ்பெற்ற மலேசியாவின் பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ் வடிவில் பிரம்மாண்டமான கேக் ஒன்றை உருவாக்கி பொதுமக்களின் பார்வையில் வைத்துள்ளது. கிறிஸ்மஸ் பண்டிகை வரவுள்ள நிலையில் ராமநாதபுரம் நகரில் உள்ள ஐஸ்வர்யாஸ் பேக்கரியில் மலேசியாவின் புகழ்பெற்ற இரட்டை கோபுர வடிவில் பிரம்மாண்ட கேக் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வித்தியாசமான கேக் நகர மக்களையும் வழிப்போக்கர்களையும் வெகுவாக ஈர்த்து வருகிறது. கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் பேக்கரிகள், நட்சத்திர ஒட்டல்கள் உள்ளிட்ட அலங்கார பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் ராமநாதபுரத்தில் உள்ள ஐஸ்வர்யாஸ் பேக்கரி ஒவ்வொரு ஆண்டும் புதுமையான முறையில் கேக் தயாரித்து காட்சிப்படுத்துவதில் தனித்துவம் பெற்றுள்ளது. கடந்த ஆண்டுகளில் ரத்தன் டாடா, பாரதியார், இசையமைப்பாளர் இளையராஜா, கால்பந்து ஜாம்பவான் மாரடோனா உள்ளிட்டோரின் வடிவங்களில் பிரம்மாண்ட கேக்குகள் தயாரித்து பொதுமக்களின் பாராட்டை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு ராமநாதபுரம் மலேசியா இடையிலான வரலாற்று மற்றும் கலாசார தொடர்பை நினைவூட்டும் வகையில் மலேசியாவின் அடையாளமாக விளங்கும் இரட்டை கோபுர வடிவில் கேக் தயாரிக்கப்பட்டுள்ளது. சுமார் 7 அடி உயரத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கேக் 50 கிலோ சர்க்கரை, 200 முட்டைகள் உள்ளிட்ட உயர்தர மூலப்பொருட்களை பயன்படுத்தி மிகுந்த நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கேக் தயாரிப்பில் பல தினங்களாக பேக்கரி ஊழியர்கள் அயராது உழைத்ததாகவும், கட்டிட வடிவமைப்பின் நுணுக்கங்களை பிரதிபலிக்கும் வகையில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதாகவும் பேக்கரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இரட்டை கோபுரத்தின் வெளிப்புற வடிவம், உயரம், அமைப்பு ஆகியவை உண்மையை ஒத்த வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். மேலும் விரைவில் ஐஸ்வர்யாஸ் பேக்கரியின் கிளை மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் திறக்கப்பட உள்ளதாகவும், அதனை முன்னிட்டு இந்த ஆண்டின் கிறிஸ்மஸ் கேக் மலேசிய கருப்பொருளில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் பேக்கரி நிர்வாகிகள் தெரிவித்தனர்.